வணக்கம். 1999 நடைபெற்ற கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றது, இந்திய ராணுவம் வெற்றி பெற்றது. அதை அன்றைய காங்கிரஸ் தலைவர் அந்த திருமதி சோனியா காந்தி ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுபோல் இன்று 2025 சிந்தூர் ஆபரேஷன் வெற்றி பெற்றிருக்கிறது, ராணுவம் வெற்றி பெற்றிருக்கிறது. இதை இன்றைய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஏற்றுக்கொள்ளவில்லையே. ஏன் இந்திய ராணுவத்தினுடைய வெற்றியை ஏன் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை? பக்குவம் இல்லை. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே இந்தியர்கள் இல்லை. சோனியா இந்தியர் இல்லை, ராகுல் காந்தி இந்தியர் இல்லையா? இல்ல, சோனியாவுக்கு பையன் தானே. அவர் பாதி நாள் வெளிநாட்டில் தானே இருக்காரு, பாதி நாள் பாட்டி வீட்டில் தான் இருக்காரு. இத்தாலியில் ஒரு மாசத்துல 10 நாள் தான் இந்தியாவில் இருக்காரு. மீதி எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. அதை வெளிநாட்டில் இந்திய விரோதிகளோட கலந்து ஜான் சோரஸ் இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட சாம் பெட்ரோடாங்கிற ஒரு வெளியுறவுத்துறை ஒரு அதிகாரியை, ஒரு செயலாளரை வச்சுருக்காங்க காங்கிரஸ் கட்சியில். துருக்கியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆபீஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அவன் தான் இது கொடுத்தான், என்னது ஆள் இல்லாத ட்ரோன் எல்லாம் பாகிஸ்தான் கொடுத்தவன் துருக்கிக்காரன் தான். துருக்கியில் இவங்க ஆபீஸ் வச்சுருக்காங்க. அப்போ இவங்க இந்த சோனியாவும் சரி ராகுலும் சரி ரெண்டு பேருமே இந்தியர் இல்லை, இவங்க அந்நியர்கள். அதனால தான் அவங்க கார்கில் வெற்றியையும் ஒத்துக்கலை, இந்த சிந்தூர் தாக்குதலையும் இவங்க ஒத்துக்கலை. கேள்வி ப சிதம்பரத்தை ஒட்டிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்குறாங்க. பாகிஸ்தான்காரன் தான் பண்ணாங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தெரிஞ்சு தானே பண்ணுறான், அந்த பாகிஸ்தானே கேள்வி கேட்கல, அந்த கேள்வியை இவங்க கேட்குறாங்க. தேச துரோகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு 2000 சதுர ஏக்கரா நிலத்தை வந்து இந்தியா விட்டு கொடுத்துடுச்சு சீனா கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சீனாவில் பேர் கையெழுத்து போட்டாங்க, ராகுலும் அவங்க அம்மாவும் ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டாங்க. அது எதுக்கு கையெழுத்து போட்டாங்க காங்கிரஸ்காரனுக்கு தெரியுமா? காங்கிரஸ்காரன் சொன்னாங்களா? சொல்லலை. அவங்க ஒரு இந்தியராக இருந்தால் சொல்லியிருப்பாங்க. அவங்க அந்நியராக இருந்ததுனால தான் காங்கிரஸ்காரன்ட்டே சொல்லலை. அதனால இந்த சோனியா குடும்பம் அது அந்நிய குடும்பம், அது இத்தாலி குடும்பம். காங்கிரஸ்காரன் என்னது, அவன் அவங்கள நம்பியா காங்கிரஸ்காரன் கட்சி நடத்துறான்? அவன் பணத்தை நம்பி கட்சி நடத்துறான். தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரன் சோனியாவையும் ராகுலையும் நம்பி இங்க கட்சி நடத்தலை. அவங்க வந்து பணத்தை நம்பி கட்சி நடத்துறாங்க. திமுகவினுடைய பணத்தில் பங்கு போடுறதுக்காக வேண்டி கட்சி நடத்துறாங்க, பணத்தை நம்பி கட்சி நடத்துறாங்க. திமுகவினுடைய ஒரு பிரிவு தான் காங்கிரஸ். அதனுடைய கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவினுடைய எல்லாம் விலைக்கு வாங்கி தான் வச்சிருக்காங்க. விலை போனவங்க இங்கே இருக்க காங்கிரஸ்காரன், இங்கே இருக்க காங்கிரஸ்காரன் அவங்க தேசிய தலைவி தேசிய தலைவர் அப்படின்னு உணர்ந்தா இருக்காங்க. அப்படி கிடையாது, தேசிய தலைவனும் கிடையாது, தேசிய தலைவியும் கிடையாது. அந்நிய தலைவன் இருக்கிறான், அந்நிய தலைவி இருக்காங்க. அதனால தான் அவங்க கார்கில் வெற்றியும் ஒத்துக்கலை, இப்போ சிந்தூர் வெற்றியும் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்ககிட்ட ஏன் நீங்கள் அப்படி எதிர்பார்க்குறீங்க? நம்ம மிஸ்டேக் கேட்குறீங்களா? ஆமாம், அவங்க வெளிநாட்டுக்காரங்க, உங்களுக்கு தெரியாதா அது? அதனால அப்படி சந்தேகப்படாதுங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. வணக்கம்.